ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தைக்கு போய்ட்டு வந்துட்டோம் பார்த்துக்காங்க. இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வரல. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன கறி வைக்க போகிறோம்னா பாருங்கள், முட்டை தான். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டு முட்டையை வச்சு நம்ம குயிக்காட்டு சமையல் எப்படி பண்ணலாம், இந்த கிரேவி முட்டை கறி எப்படி வைக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கேன் பாருங்கள். தேவையானது வந்து 2 முட்டை. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? 2 முட்டை. அதுக்கப்புறம் பாருங்கள், உள்ளி, பெரிய உள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். அப்புறம் தக்காளியும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிடணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறமா பாருங்கள், மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரக பொடி. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறமா தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம எப்படி சமையல் பண்ணலாம், இந்த முட்டை கறி எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றணும். சரியா? தேவையான அளவு எண்ணெய் சூடான உடனே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன போடணும்னா உள்ளி தான். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? உள்ளியை போடணும். உள்ளியை போட்டு நல்லா வசம் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பும் போட்டுக்கிடுங்க. உப்பு நம்ம போட்டோம்னா சீக்கிரம் வேகும், அதுக்காக தான். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது பாருங்கள், இந்த உள்ளி இருக்குது பார்த்தீங்களா, உள்ளி வந்து இந்த மாதிரி என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த பதத்தில் வந்த உடனே நம்ம தக்காளியே போடணும். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். உள்ளியும் தக்காளி இந்த மாதிரி வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, இந்த மசாலா அவ்வளோத்தையுமே அதில் போடணும். சரி, அவ்வளோ மசாலையுமே அதில் போட்டணும். மசாலையும் போட்டுட்டு பாருங்கள், லைட்டாக கிண்டணும். இந்த பச்சை வாடை போகணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? பச்சை வாடை போகிற அளவுக்கு கிண்டணும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல புளி பார்த்தீங்களா, அந்த ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி புளி நிறைய சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் சேர்க்கணும். அவ்வளோதான். புளி தண்ணியை ஊற்றி வச்சு தண்ணி. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? தண்ணியும் கம்மியாக தான் ஊற்றணும். தண்ணி வைக்கக்கூடாது, நல்லா கட்டியாக தான் வைக்கணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? போட்டுட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம முட்டையை ஆட் பண்ணணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். என்ன இதுன்னா இங்கே பாருங்கள், என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொதிச்ச உடனே நம்ம முட்டையை ஆட் பண்ணணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? முட்டையை பாருங்கள் எப்படி பண்ணணும்னா, முட்டையை எடுத்து உடச்சி அப்படியே ஊற்றணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? முட்டையை உடச்சி அப்படியே ஊற்றணும். முட்டையை ஊற்றிருக்கேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? 2 முட்டை தான். ஏன்னா இது வேகட்டு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கறி வச்சாச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இதோட நேம் வந்து உடச்சி ஊற்றின முட்டை கறி. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி. இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது இப்படி வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.